கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் என்ன குறித்து மேன்மை பாராட்டுவேன்னா, கல்வாரி சிலுவையை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது. போன செய்தியில் நம்ம பார்த்தோம், சிலுவையில் அறை உண்டு இருக்கிறதுனா உலகத்தில் இருக்கிற அந்த மாம்சீக இச்சை, கண்களின் இச்சை, அதுக்கப்புறம் ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை காட்டிலும் சிலுவை ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது அது என்னது? இதெல்லாம் உலகம் எனக்கு இந்த மாம்சீக இச்சை, கண்களின் பெருமை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானும் உலகத்தில் சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அப்படின்னா என்னதுன்னா, இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் இன்னைக்கு சிலுவையின் மூலமா அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாயம் தீர்ப்பு வரப்போகிறது இந்த உலகத்துக்கு. ஆனால் அந்த உலகத்திலிருந்து நான் தப்பித்திருக்கிறேன். ஒரு நாள் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது. எல்லாரும் வந்து நிற்க போகிறோம் இயேசுக்கு முன்னாடி. நியாயம் தீர்க்கப்பட்டு என்ன பண்ண போகிறாருன்னா, அவர் நரகத்தில், நித்திய நரகத்தில் தள்ளப்பட போகிறாங்க யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளையோ. ஆனால் நம்மளுக்கு அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. ஆமென். நம்ம நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி நான் பரலோகத்துக்கு போவேன்? சொந்த ரட்சகரை, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் எங்கே தான் போக போகிறீங்கன்னா, பரலோகத்துக்கு தான் போக போகிறீங்க. யாரெல்லாம் உண்மையாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களும் எங்கே போக போகிறோன்னா, பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நான் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சரி, இந்த வசனத்தை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு 8 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் பவுல் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறார்னா, இந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா, ஒற்றுமையை கொண்டு வந்தது. இட் ப்ரொடியூஸ் யூனிட்டி. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள், இந்த நாங்கள் யாருன்னா யூதர்களை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 13ஆவது வசனம் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நாங்கள் சொல்லும் போது அந்த 11ஆவது வசனத்தில் நாங்கள் சொல்லும் போது யூதர்களை குறிக்குது. இங்கே நீங்கள் சொல்லும் போது யாரை குறிக்குதுன்னா, கிரேக்கர்களை குறிக்கிறது. இந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லை பாருங்க. அவன் என்னன்னா, நான் யூதன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெருமை. கிரேக்கனுக்கு என்னன்னா, அவன் என்னன்னா, நான் வந்து கிரேக்கன், நான் ஃபிலாசபர், நான் தத்துவ ஞானின்னு அவனுக்கு ஒரு பெருமை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு எங்கே வந்துடுறாங்கன்னா, 2 பேரும் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. சர்ச்சுன்னா என்னதுங்க? சர்ச்சுடைய மையம் எதுங்க? சிலுவை. ஆமென். சிலுவை என்ன பண்ணுதுன்னா, யூதர்களையும் ஒன்று சேர்க்குது, கிரேக்கர்களையும் ஒன்று சேர்க்கிறது. ஆமென். அப்போது நம்ம பார்க்குற கல்வாரி சிலுவை ஒற்றுமையை கொண்டு வந்தது முதல்ல. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, சில இந்த மாதிரி மேல் ஜாதிகளுக்கு மட்டும்தான் உள்ள அந்த சடங்குகள்லாம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. ஆனால் சர்ச்சில் அப்படிலாம் கிடையாது. மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, கீழ் ஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சேரு, எல்லாரும் எப்படி வேணால் உட்காரலாம். ஆமென். ஒன்று தான். அப்போ கல்வாரி சிலுவை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது. 2வது, கல்வாரி சிலுவை நாம் யார் என்பதை காட்டும். இந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா, நான் யாருன்னு காட்டுது. நம்ம யாருங்க? நம்ம யாருன்னா பாவிகள். வசனம் சொல்லுது, ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுதுன்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவிகள். அவன் ரன்னிங் ரேஸில், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உதாரணம், ரன்னிங் ரேஸில் 100 மீட்டர் ஓடணும். ஆனால் நம்ம 50 மீட்டர்லேயே நிற்கிறோம்.
போக முடியாமல் எல்லாரும் பாவிகள். அதான் சொல்லுவாங்க 17 மார்க் எடுத்து இன்னும் 17 மார்க் எடுத்துட்ட, அரை மார்க் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கலாம், பாஸ் ஆகிருக்கலாம். அந்த அரை மார்க் தான் நம்ம விட்டோம். அப்போது வசனம் என்ன சொல்லுகிறதுனா எல்லாரும் பாவிகள். அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் போய் மரிக்கிறார். இந்த பாவிகளுக்காக சிலுவையில் போய் மரிக்கிறார். சிலுவையை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நாம் யார் என்பதை பார்க்கலாம். மூணாவது, கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும்போது தேவனை அறியாதவர்களும் யார் என்பதை பார்க்கலாம். நம்ம யாருன்னு பார்க்கலாம். நம்ம யாருங்க? நம்ம பாவி. அது மட்டும் இல்லை, தேவனை அறியாதவர்கள் அவங்கள நம்ம என்ன சொல்லலாம், புறஜாதிகள்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல தேவையில்ல. எப்படி சொல்லலாம்னா தேவனை அறியாதவர்கள்னு சொல்லலாம். தேவனை அறியாதவர்கள் யார் தான்? அவங்களும் பாவி தான். அதனால தான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது, வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, நம்மளும் பாவி தான். ஆனால் கிருபையினாலே நம்ம எப்படி மாறிட்டோன்னா நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளும் பாவி தான், அவங்களும் பாவி தான். நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல. இது நான் ஏதோ நல்ல காரியங்கள் செஞ்சதுனால, நான் ஏதோ புண்ணியம் பண்ணதுனால நான் ரட்சிக்கப்படல. கிருபையா தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் சொல்றார், எபேசியர் 2:9 சொல்றார், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. நிறைய பேருக்கு அந்த பெருமை இருக்கு பாருங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்து வீட்டுக்கெலாம் போக மாட்டோம். அவங்க எதனா ஃபங்க்ஷன் வச்சா போக மாட்டோம். அவங்க எதனா கூப்பிட்டாங்கன்னா நம்ம போக மாட்டோம். இந்த பெருமை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. எல்லாரும் பாவி தான். என்ன பண்ணுறது, ஆண்டவர் நம்மளை கிருபையாக ரட்சித்தார். ஆமென். அவங்களையும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களும் கடவுள் என்ன பண்ணுவார்னா ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். ஆமென். என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வசனம்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்து வீட்டிலலாம் போய் உட்காரக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளே என்ன பண்ணிட்டாருன்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய, அதனால தான் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளும் பாவி தான், அவங்களும் பாவி தான். கல்வாரி சிலுவை தேவனை அறியாதவர்கள் யார் என்பதை காட்டுதுன்னா அவங்களும் பாவிகள் என்பதை காட்டுகிறது. நாலாவது என்ன பார்க்க போகிறோன்னா, கல்வாரி சிலுவை நம்மிடத்தில் பேசுகிறது. இந்த கிராஸ் ஸ்பீக்ஸ் டு அஸ். இந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா நம்மிடத்தில் பேசுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 24 வாசிக்கலாம். இது யாரை பற்றி சொல்லுதுன்னா நம்மளை பற்றி தான் சொல்லுது. கொஞ்சம் கவனிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்கும். நம்ம எங்கே வந்துட்டோம்னா பரலோகத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாரு. நீங்களோ சீயோன் மலைன்னா பரலோகத்தை சொல்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். அம்மா அடிக்கடி பாடுவாங்க, பரம எருசலேமே. பரலோகம் என்ன பண்ணுதுன்னா விட்டுரு. அப்போ பரம எருசலேம்னா பரலோகத்தை சொல்கிறார். 1000-10,000 தேவதூதர்கள் எடுத்திருக்கோம். அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் எடுக்கிறாங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் எடுத்திருக்கோம். அப்போது ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இங்கே பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறது, முதற்பேரானவராகிய சர்வாங்க சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். தேவன் அங்கே இருக்கிறார். அப்புறம் சொல்லுது, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களிடைய ஆவியிலிடத்திற்கும். அவங்க யாருன்னா மோசஸ், தாவீது, அவங்களாம் பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள், அவங்க அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். அங்கே யார் இருக்கிறான்னா இயேசுவும் இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். சொல்லுங்கள், வந்து சேர்ந்துட்டோம். சொல்லுவாங்களே, நீ பரலோகமே போக மாட்டேன், வசனத்தை எதுன்னு போய் காட்டணும். பாரு, நான் வந்து சேர்ந்துட்டேன். எங்கே வந்துட்டு சேர்ந்துட்டுனா பரலோகத்தில் வந்து சேர்ந்துட்டு. அதை சொல்கிறேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா பரலோகத்தில் வந்து சேர்ந்தீர்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் என்ன பேசிச்சு? ஆபேலின் ரத்தம் என்ன பேசிச்சுன்னா, காய் என்ன பண்ணிட்டாரு? கொலை பண்ணிட்டாரு. ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணா, தேவனிடத்துல என்ன பண்ணுதுன்னா நீதி கேட்டு அந்த ரத்தம் பேசுகிறது. ஆனால் ஆபேலின் ரத்தம் நீதி கேட்டு பேசுனா, ஆனால் தேவனுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னா நன்மையானவைகளை பேசுகிறது. அப்போது அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா பேசுகிறதுன்னு சொல்லுது வசனம். ரத்தம்னு சொன்னால் என்னது? ரத்தம்னா கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை தான் ரத்தம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா பேசுகிறதா. என்ன பேசுது? நன்மையானவைகளை பேசுகிறது. சரி, ஒரு 3 காரியங்கள் பார்க்க போகிறோம். கல்வாரி சிலுவை என்ன பேசுகிறது? கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. சோல் ஆஃப் மேன் இஸ் வெரி ப்ரெஷியஸ். கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கல்வாரி சிலுவை என்ன பேசுதுன்னா, மனிதனின் ஆத்துமா விலையேறப்பட்டு, அதான் சொல்லி இந்த வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடங்கும்படிக்கு என்ன பண்ணுறாருனா இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கிறார். அவரை தந்துருன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் போய் மரிக்கிறார், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு. ஆமென். ஆனால் ஈஸியாக சொல்கிறோம். என்ன சொல்லுவோன்னா, நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ எங்கே போகிற, நரகத்துக்கு தான் போகிற அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா இயேசுவை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். இன்றைக்கி யாரும் நரக போக மாட்டோம். இந்த இடத்துல இருக்கிற யாருமே நாம் நரகத்துக்கு போக மாட்டோம். இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தேவன் அன்பானவர். இன்றைக்கி ஒரு வேளை என்னை யாரும் நேசிக்கல, என் வீட்டில் ஃபுல்லாக உபத்திரவம் தான் இருக்குது, குடும்பமே என்னை கை விட்டுச்சுன்னு சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், கல்வாரி சிலுவையை பாருங்கள். அவர் மனிதனுக்காக என்ன பண்ணுறாருன்னா, மனிதனுடைய ஆத்மா விலையேற பெற்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா இயேசுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் அவர் சிந்துகிறார் இன்றைக்கு. ஏன்னா நீங்கள் அவருக்கு முக்கியம். ஆமென். யாரும் என்ன முக்கியமாக கருதலை சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இயேசு உங்களை முக்கியமாய் கருதுகிறார். தேவன் உங்களை முக்கியமாய் கருதுகிறார், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போது கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. 2வது, கல்வாரி சிலுவை என்ன பேசுகிறதுனா, என்ன சொல்லுகிறதுனா, உறவை மீட்கிறார். இந்த உறவை மீட்கிறார். ரெஸ்டோர் த ரிலேஷன்ஷிப். பாருங்க, ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா, என்ன ஆதாம் ஏவாள் பண்ணாங்கன்னா, தேவனோடு ஒரு உறவு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிதாவோடு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உறவாடினார்கள். ஆனால் எப்போ பாவம் செஞ்சாங்களோ என்ன ஆச்சுன்னா, தேவனோடு இருந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ பாவம் செய்யாதன்னு சொன்னார், பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீர் என்ன சொல்கிறது ஆண்டவரே, நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பழத்தை சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோடு ஒரு உறவாடி கொண்டிருந்தார், நல்லா பேசிகிட்டு இருந்தார். சாப்பிட்டியாப்பா அப்படிலாம் கேட்டிருப்பார் போல். ஆனால் எப்போ பாவம் செஞ்சாங்களோ என்ன ஆச்சுன்னா, தேவனோடு உறவு என்ன பண்ணுச்சுன்னா துண்டிக்கப்பட்டது. ஆனால் இந்த கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா அந்த உறவை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் சீரமைத்தது. ஆமென். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு சிலுவையில் மரிக்கிறதை கொண்டு என்ன ஆகுதுன்னா நம்மை தம்மோடு பிதாவோடு, ஒரு நாள் ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது.
ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் கல்வாரி சிலுவை என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. அந்த துண்டிக்கப்பட்ட உறவை என்ன பண்ணியிருக்குன்னா திருப்பியும் ஒட்ட வச்சிருக்கு. ஆமென். ஒட்ட வச்சிருக்கிறார். ஒரு கம்மு போல இயேசு என்ன பண்ணிட்டார்னா, பிதாவையும் என்னையும் என்ன பண்ணார்னா ஒட்ட வச்சிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யாரு தேவனுடைய பிரசன்னத்தில் போக முடியும்னா பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும். அதை எப்போ போக முடியும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும். ஒரு கர்டன் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கர்டன், இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஸ்க்ரீனை தாண்டி தேவனுடைய பிரசன்னத்தில் யார் போக முடியும்னா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும், பாஸ்டர் மட்டும்தான் போக முடியும். ஆனால் கல்வாரி சிலுவையில் என்ன ஆச்சுன்னா, இயேசு மரிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஆமென். யார் வேணா எப்போ வேணா தேவனிடத்தில் போய் சேரலாம். ஆமென். நைட்டு உடம்பு சரியில்லையா, நைட்டு காய்ச்சலாக இருக்கா, சமாதானம் இல்லையா, நீங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்க தேவையில்ல. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகனா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவார்னா சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது என்ன பண்ணுறாருனா உறவை என்ன பண்ணிட்டார்னா சீரமைத்து விட்டார், உறவை மீட்டிருக்கிறார். இப்போ கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா உறவை மீட்கிறார்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, மனிதனுடைய ஆத்துமா என்னதுன்னா விலையேற பெற்றது, அது சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா உறவை மீட்கிறார். உடைந்து போன ஆதாம் பாவம் செஞ்சதுனால தேவனோடு இருந்த உறவு என்ன ஆச்சுன்னா துண்டிக்கப்பட்டது. ஆனால் கல்வாரியின் சிலுவை என்ன பண்ணுதுன்னா உறவை சீரமைத்து விட்டது. மூன்றாவது என்ன சொல்லுதுன்னா பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் பாவம் தண்டிக்கப்படணும்? சின் மஸ்ட் பி பனிஷ்ட். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் மரிக்கிறார்? ஏன்னா நம்ம பாவம் செஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா தண்டிக்கப்பட்டார். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர் வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னார்ல, அதுபோல் அவர் பாவங்கள் மன்னிக்க கடவுன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அப்படி சொல்லலை? ஏன் அப்படி சொல்லலைன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ளலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா இயேசு எங்கே இருக்கிறாருன்னா, எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்கிறாருங்க? இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு எங்கே இருக்கிறாருன்னா கெத்செமனே என்கிற ஒரு இடத்துல இருக்கிறார். நாளைக்கு நடக்க போகிற காரியம் தேர்ஸ்டே அவர் கெத்செமனில் இருக்கிறார். ஃப்ரைடே என்ன ஆகுதுன்னா அவரை சிலுவையில் அறைய போகிறாங்க. நாளைக்கு நடக்க போகிற காரியம் நான் இன்னைக்கு சொல்கிறேன். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த பாத்திரம் என்னதுங்க? அந்த பாத்திரம் என்னதுன்னா பாவம். என்ன வருதுன்னா அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் யார் முன்னாடி வந்து நிற்குதுன்னா இயேசுவின் முன்னாடி வந்து நிற்குது. பாவம்னா என்னதுங்க? தண்டனைங்க. நாளைக்கு அவர் சிலுவையில் போய் மரிக்க போகிறது என்னன்னா இயேசுக்கு முன்னாடி வந்து நிற்குது. இயேசு பார்க்குறாரு. இயேசு என்ன சொல்கிறாருன்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாருங்க, இயேசுவும் யார் தான்? மனுஷனா கடவுளா? இயேசு 100% கடவுள், 100% யார் தான்? மனுஷன். ஆனால் தான் அவர் சொல்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆண்டவரே, இது ரொம்ப ஒரு பெரிய காரியமாக இருக்குது, நான் போய் சிலுவையில் மறிக்கணும், ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, இது எப்படின்னா என் வாழ்க்கையிலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். சொல்கிறாரு நீங்க கூடுமானால் எப்படின்னா வெளிச்சம் உண்டாக கடவுன்னு சொன்னீங்களே, அதுபோல் பாவங்கள் மன்னிக்க கடவுன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்ணுறாருன்னா நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தம் அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல. அவர் சொல்கிறாரு ஆகிலும் நான் என்ன கேட்குறேன்னா வெளிச்சம் உண்டா கடவுது போல பாவங்கள் மன்னிக்க கடவுதுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெபம் பண்ணுறார். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே
ஆக கடவுது. என்னுடைய சித்தம் என்னன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னது போல அப்படியே பாவங்கள் மன்னிக்க கடவுள்னு சொல்றீங்க ஆண்டவர், எனக்கு கஷ்டமா இருக்கு, இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்னால அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் ஜெபம் பண்ணினார். என்னது அவருடைய சித்தம்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. தேவனுடைய சித்தம் என்னதுன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சானா அதற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அதனால தான் ரத்தம் சிந்தி என்ன பண்றாருன்னா நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கஷ்டம் பாருங்க, அவர் மனுஷன்தான், அவர் கஷ்டம். அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றார், அவ்வளோ கஷ்டப்படுறார். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்ன பண்ணுறாருன்னா ஜெபம் பண்ணுகிறார். அப்போது கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன் பாவம் தண்டிக்கப்பட வேண்டும்னா, ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா பாவம் மன்னிக்க. அப்போ கல்வாரி சிலுவை பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போது என்ன பார்க்குறோம்? ஒன்று என்ன பார்க்குறோம்? நீங்கள் மறந்துடுறீங்க, அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னது? மனிதனுடைய ஆத்துமா விலையேற. கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய ஆத்துமா விலையேறப்பட்டதுன்னு சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, உறவை மீட்கிற. ஆதாம் என்ன பண்ணார்னா, ஆதாமுடைய பாவத்தின் மூலமா உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருனா உறவை மீட்கிறார். மூணாவது, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். கல்வாரி சிலுவை என்ன சொல்லுதுன்னா, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போது பேசுகிறது, நன்மையானவர்களை பேசுகிற இந்த கல்வாரி சிலுவை பேசுகிறது. இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அஞ்சாவது காரியம் என்னன்னா, இந்த கல்வாரி சிலுவை பிரகடனப்படுத்துகிறது. த கிராஸ் ஆஃப் கால்வரி டிக்ளேர்ஸ். இந்த கல்வாரி சிலுவை பேசுகிறதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கல்வாரி சிலுவை பிரகடனப்படுத்துகிறது. ரோமர் 25ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 25லிருந்து 26 வாசிக்கலாம். இங்கே சொல்கிறார், தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு. ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணுறார்? ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே இயேசு வந்திருக்கலாமே. ஏன் ஆண்டவர் 2000 வருஷம் கழிச்சு இயேசு வரார்? 2000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சிலுவையில் போய் மறிக்கிறார். ஏன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே வந்திருக்கலாமே, ஏன் வரல? ஏன் வரல? பிரசங்கமே என்னதுன்னா, ஒரு கேள்வி எழுப்புறது, கேள்விக்கு பதில் சொல்றது. ஏன் வரல? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சவனே வந்திருக்கலாமே, ஏன் 2000 வருஷம் வெயிட் பண்ணுறாரு? 2000 வருஷம் கழிச்சு வராரு. ஏன்னா இவங்க பாவம் செஞ்சவனே வந்திருந்தாங்கன்னா, இயேசு வந்திருந்தாருன்னு என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ஆதாம் ஏவாள் நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க, நாங்களே இந்த பாவத்தை எப்படின்னா சால்வ் பண்ணிருப்போமே அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறாரு. ஆதாம் ஏவாள் என்ன வராங்க, அவங்களும் பாவத்தில் விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்க்குறாரு, ஆபிரகாம் யாரு? நீதிமானா? பாவிதான். அப்புறம் யார் வரா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தில் விழுகிறார்கள். அப்புறம் தாவீது, அவனை என்ன பண்ணுறான்? பாவத்தில் விழுகிறார்கள். 2000 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. எல்லாரும் ஒருத்தன் கூட நீதிமானா இல்லை, எல்லாரும் என்னன்னா பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு. ஏன் அவர் இதெல்லாம் வெயிட் பண்ணுறார்? ஏன் இத்தனை 2000 வருஷம் வெயிட் பண்ணுறாருன்னா, ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை காட்டுறதுக்காக தான். கல்வாரி சிலுவை என்ன பிரகடனப்படுத்துகிறதுனா, இயேசு மட்டும்தான் நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்ம அது புரிந்து கொள்ளணும். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, நம்ம என்ன பண்ணோம்னா குறை சொல்லணும் இருக்கோம். ஆனால் கல்வாரி சிலுவை என்ன காட்டுதுன்னா, என்ன டிக்ளேர் பண்ணுதுன்னா, என்ன பிரகடனப்படுத்துதுன்னா, இயேசு மட்டும்தான் நீதிமான்.
வேறு யாருமே நீதிமான் கிடையாது. அதனால தான் நம்ம ரோமரில் நம்ம பார்க்குறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வாசித்தோம், முன்னாடியே வாசித்தோம். 3ஆம் அதிகாரத்தில் 23வது வருஷம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம் ஷாட் எல்லாரும் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஓட வேண்டிய ஆளாக நான் பாதிலே நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னா ரட்சிக்கிறார். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம்லாம் வந்து, தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தாம் நீதியுள்ளவர் காண்பிக்கும் பொருட்டு தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமானாக்கரும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசனாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அப்போ சிலுவையில் மரிக்கிறது என்ன பிரகடனப்படுத்துகிறார்னா, தேவன் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் நீதி உள்ளவர் சொல்லிட்டு பிரகடனப்படுத்துகிறார். சிலுவை பேசுகிறது, அப்புறம் என்ன பண்ணுது? பேசுகிறது என்ன? 3 பேசுது. மனுஷனுடைய ஆத்துமா ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. அது மட்டும் இல்லை, 2வது என்னது? எல்லாரையும் என்ன பண்ணுறாருன்னா மீட்கிறார். 3வது என்னதுன்னா பாவம் தண்டிக்கப்பட வேணும். அப்புறம் என்ன பண்ண, இது சொல்கிறாரு, பேசுகிறார், அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பிரகடனப்படுத்துகிறார். சிலுவை என்ன பண்ணுதுன்னா பிரகடனப்படுத்துகிறது. என்ன பிரகடனப்படுத்துகிறதுனா, தேவன் மட்டும்தான் நீதிமான். ஆமென். எல்லாரும் பாவிதான், இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் பாஸ்டர், எல்லாம் சிஸ்டர், எல்லாருமே யார் தான்? பாவிதான். ஆனால் இன்னைக்கு இயேசுடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சிலுவை பேசுகிறது மட்டும் இல்லை, ஸ்பீக்ஸ் மட்டும் இல்லை, அது இப்போ டிக்ளேர் மட்டும் பண்ணல, பிரகடனம் மட்டும் பண்ணல. சிலுவை என்ன பண்ணுதுன்னா நம்மை அழைக்கிறது. கிராஸ் இன்வைட் அஸ். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுச்சுன்னா என்ன இன்வைட் பண்ணுச்சு, என்ன அழைச்சிது. அது மட்டும் இல்லை, உங்களையும் அழைச்சிருக்கு. ஆமென். இன்வைட் பண்ணிச்சு. இன்வைட் பண்ணி வந்தீங்க, அழைச்சாரு. இந்த சிலுவை அழைச்சிது, உங்களை அழைச்சி வந்தீங்க. இப்போ என்னன்னா இளைப்பாறுதலாக இருக்கிறீங்க. ஆமென். நல்லா இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால தான் டிஜிஎஸ் தினகர் என்ன பாடுவார்னா, இயேசு அழைக்கிறார், நீரெல்லாம் துடைப்பார். அப்போது இந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணுதுன்னா அது இன்வைட்ஸ், அது அழைக்கிறது. சரி, அப்போது ஒன்று என்னது? பேசுகிறது, ஒன்று பிரகடனப்படுத்துகிறது, 3வது கல்வாரி சிலுவை அழைக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 2 காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். கல்வாரி சிலுவையின் மூலமாய் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரோமர் 6 வாசிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்மளுடைய பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் யாருன்னா ஆதாம். இன்னைக்கு ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. இன்னைக்கு ஆதாம சிலுவையில் அரைஞ்சிட்டதுனால இன்னைக்கு நம்ம யாராயிட்டோம்னா ஆதாமுடைய பிள்ளைகளாக மாறல, நம் இயேசுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் மூலியமா பாவம் வந்தது, சாபம் வந்தது. ஆனால் இயேசுவின் மூலமாக என்ன வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. நம்ம ஆதாமுடைய பிள்ளைகள் அல்ல, இன்னைக்கு நாம் இயேசுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இங்கே 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா, ஒருவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்னா புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் யாருடைய பிள்ளையா இருக்கிறான்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள், பழைய சாபம், வியாதி, தரித்திரம், இன்னைக்கு எல்லாம் எங்கே போச்சுன்னா போயிடுச்சு. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ இன்னைக்கு நீங்கள் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் மேலே சாபம் இல்லை, இன்னைக்கு உங்கள் மேலே தரித்திரம் இல்லை, இன்னைக்கு உங்கள் மேலே வியாதி இல்லை, இன்னைக்கு உங்கள் மேலே தரித்திரம் இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை யார் மேலே கொடுக்குறாருன்னா உங்கள் மேலே கொடுத்துருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னதுங்க?
பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம்னா என்னதுங்க? எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வாதம். அதுதான் என்ன பண்ணுறாருன்னா இயேசுவின் மூலயமா இன்னைக்கு நம்ம மேல் வந்திருக்கிறது. ஆமென். பொறாமப்படுவாங்க, நல்லா நல்லா ஆகிடுவோம், கார் வாங்கிடுவோம், நல்லா வீடை கட்டுருவோம். ஏன்னா அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அந்த ஆபிரகாமின் சக்தி நம்ம மேலே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் வருது, நம் எப்படி இருக்கிறோன்னா we are not under the law, we are under the grace. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம் எங்கே வந்துட்டோம்னா கிருபைக்கு கீழே வந்துட்டோம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா தண்டனையை சொல்லிச்சு. பாவம் செய்கிறவன் என்ன பண்ணோம்? சாகணும்னு சொல்லிச்சு நியாயப்பிரமாணம். ஆனால் கிருபை என்ன சொல்லிச்சுன்னா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சுன்னா பாவத்தின் சாபம் வந்துச்சு, அப்படியே வியாதி வந்துச்சு, அப்படியே என்ன வந்துச்சுன்னா எல்லா தீமையும் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டோம்னா கிருபை கீழாக வந்துட்டோம். கிருபை கீழாக என்ன இருக்குன்னா, இங்கே நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்ன இருந்துச்சு? சாபம் இருந்துச்சு. கிருபை கீழேன்னா, கிருபை கீழே என்ன இருக்குன்னா, இயேசுவின் கீழே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்ன வந்துச்சுன்னா வியாதி வந்துச்சு. ஆனால் கிருபை கீழே என்ன இருக்குது? சுகம் இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்ன இருக்குது? தரித்திரம் இருக்குது. ஆனால் கிருபை கீழே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்குது, ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு இருக்குது. ஆமென். இன்றைக்கி நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நாம் கிருபைக்கு கீழே இருக்கிறோம். ஆமென். கிருபையா இயேசு என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா இயேசுவை தானம் பண்ணினார். ஆமென். அதனாலே நம்ம இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம். அதனால் இன்றைக்கி நம்ம கிருபை கீழே வந்துட்டோம். ஆமென். அப்போது என்ன சொன்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாய் நாம் புதிய மனுஷர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நியூ ஹியூமனிட்டி. 8வது நாம் பார்த்து முடிய போகிறோம். கல்வாரி சிலுவை என்ன பண்ணுச்சுன்னா வெளியே கொண்டு வந்தது, விடுதலை ஆக்கினது. சொல்லுங்கள், வெளியே கொண்டு வந்தது, விடுதலை ஆக்கினது. எங்கேருந்து வெளியே கொண்டு வந்தது? ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஒரு நாள் பாவம் என்ன பண்ணுச்சுன்னா நம்ம அடிமையாக வச்சுருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யாருடைய அடிமைகள் ஆகிட்டோம்னா இயேசுடைய அடிமைகள் ஆகிட்டோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு நாள் அந்த ரோம கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகளை எங்கே விற்பாங்கன்னா சந்தையில் விற்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அடிமைகளை வாங்குறவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு அந்த சந்தையில் காசு கொடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த அடிமையை வாங்குவார், காசு கொடுத்து வாங்குவார். அதே போலவே ஒரு நாள் என்ன பண்ணார்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்னா அந்த அடிமை சந்தைக்குள்ளே வந்தார். அந்த அடிமை சந்தைக்குள்ளே யார் இருந்தா? பாவத்துக்கு அடிமை யார் இருந்தா? எல்லாரும் இருந்தோம். பிதாவாகிய தேவன் வந்து என்ன பண்ணார்னா இயேசுடைய ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணார்னா இந்த பாவத்தின் அடிமைகளை அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஆமென். அல்லேலூயா. அடிமைன்னா என்ன? சும்மா கிடையாதுங்க, தண்டனை. பாவம் என்ன பண்ணோன்னா நித்திய நரகத்துக்கு கொண்டு போவோம். ஆனால் இயேசு வாங்கி என்ன பண்ணிட்டார்னா நித்தியமாக பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார் நம்மளை. அதான் சொல்ல, நீங்களோ சியோன் மலை இடத்துக்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசும் ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திட்டத்தில் வந்து சேர்ந்து நம்ம பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசுடைய ரத்தத்தை கொடுத்து எல்லாரையும் வாங்கிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்திலின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாகிய பிதாவை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யார் கீழே இருக்கிறோன்னா இருளின் அதிகாரத்துக்கு கீழே இல்லை, இன்னைக்கு பிசாசு கீழே நம்ம இல்லை. நம்ம எங்கே வந்துட்டோம்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆமென். நான் சொல்கிறேன், பிசாசுன்னு பேசாதீங்க. பிசாசு உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பிசாசு கீழே இல்லை, நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். இயேசுவின் ராஜ்யம் என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சுன்னா
இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் என்ன பண்ணுதுன்னா அந்த ராஜ்யம் இயேசுவை சிலுவையிலிருந்து உயிரோடு எழுப்பினது. ஆமேன். பிசாசை மெரிச்சது, பிசாசின் தலையை நசுக்கினது. அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமேன். பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் கிடையாதுங்க. இயேசுவின் ரத்தம் சொன்னால், இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு என்ன பண்ணுது? ஓடுது. ஏன்னா நம்ம அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம், இயேசுவின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆமேன். அப்போ வெளியே கொண்டு வந்து, இந்த கல்வாரி சிலுவை வெளியே கொண்டு வந்தது, அது மட்டும் இல்லை, விடுதலை ஆக்கினது. எங்கேருந்து வெளியே கொண்டு வந்தது? பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்கே கொண்டு போயிடுச்சுன்னா இயேசு கிட்ட கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே கொண்டு வந்ததுன்னா, எங்கேருந்து வெளியே கொண்டு வந்ததுன்னா இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து இப்போ எங்கே சேர்த்துச்சுன்னா, எங்கே விடுதலை ஆக்குச்சுன்னா அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்தது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கல்வாரி சிலுவையை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேன்மை பாராட்ட போகிறோம். 3 நாள் இருக்குது. தொடர்ந்து வாங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம்.